ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 17/2/2024 மாசி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 8:30 வரை கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பின்னாக ரோகிணி நட்சத்திரமும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசியை சார்ந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆக நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்க வேண்டியது அவசியம்ங்க, சரிங்களா? இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திரக்காரர்கள் என்கின்ற வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரியனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இதனால் யோக நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் துலாம் மற்றும் தனுசு ராசி நேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது சனி சந்திர தொடர்பை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, யாராவது உங்களுடைய ஜாதகத்தில் சனிச்சந்திர சேர்க்கை இருந்து திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, கிட்ட வந்து தள்ளி போயிடுதுங்க, காரணமே தெரியல, எல்லாம் மாப்பிள்ளை வராங்க, எல்லாம் ஓகே அப்படி திடீர்னு ஏதாவது ஒரு காரணம் தள்ளி போயிடுற மாதிரி திருமண தடை இருப்பவர்கள், அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தா சொல்கிறேன், அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்துருந்தா, இன்றைய தினம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சாந்தமான அம்பாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு திருமண தடை விலகணும்னு ஒரு நெய் தீபம் ஏற்றி அங்கே இருக்கிறவங்களுக்கு யாராவது கொஞ்சம் பேருக்கு உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் தானம் கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருமண அமைப்புகள் இருக்கிற தடைகள் குறைகின்ற ஒரு ஸ்மூத்தாக நகரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகளை அந்த அம்பாள் வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அம்பாளை பிரார்த்தனை செய்யுங்க. இது பரிகாரம் கிடையாது, பிரார்த்தனை. அப்புறம் எதுங்க தயிர் சாதம் கொடுக்குற? அன்னதானம் கொடுப்பது நமக்கு நன்மை தான், புண்ணியத்தை தான் சேர்க்கும், சரிங்களா? கொடுக்கறது நல்ல மேன்மை, பயன்படுத்திக்கிடுங்க புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க. சரி, நம்ம தொடர்ந்து அப்படியே 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொது பலனின் அடிப்படையில் இப்போ பார்த்துருவோம், சரிங்களா? மேஷம். மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இது வருமானத்துக்கான நாள். ஆக உழைக்கணும். இந்த மாதிரி வருமானத்துக்கான அமைப்புகள் இருக்கிற நாளாக உழைச்சிங்கன்னா நல்ல சம்பளம், நல்ல வருமானம், நல்ல லாபம். அதேபோல் பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தேவையான பொருட்களாக இன்றைக்கி வாங்கி வச்சுருவாங்க. ஆபரண சேர்க்கையாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வேலையை குறைக்கிற மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு பொருட்சேர்க்கை இன்றைய தினம் உண்டு பெண்களுக்கு. அந்த வகையில் இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவும் பொருட்சேர்க்கையும் சிறப்பு. பரணி. பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி ஓவராக பேசிக்கிட்டே இருப்பாங்க. பண விஷயம், பொருளாதார விஷயம், அதெல்லாம் சிறப்பு. ஓவராக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பேசுகிறதுனால உறவுகளுக்கு இடையில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு குத்தி காட்டுற மாதிரி பேசிடுவீங்க. அதனால் உறவு சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம். ஆக நாவடக்கம் யாகாவராயினும் நாகாக்க வேண்டும்னு அவர் சொன்னதுபடி நீங்கள் இன்றைக்கி பின்பற்ற வேண்டியது அவசியம். அதே போல் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி வாக்கு கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் பேச்சையும் பணம் கொடுக்கல் வாங்கலையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது மிக சிறப்பு. கிருத்திகை. மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சகலத்திலும் ஏற்றங்களை தருகின்ற நாள், பயணங்கள் ஏற்படுகின்ற நாள், தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். அதே போல் இன்றைக்கி எந்த விதமான உதவிகளும் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பெண்கள் வழியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை நீங்கள் ஓரளவு இன்றைய தினம் சமாளித்து கொள்ளலாம். ரோகிணி. ரோகிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் வீண் அலைச்சல், தேவையில்லாத மனக்குழப்பம், இந்த ரெண்டுத்தினாலுமே பார்த்தீங்கன்னா இந்த நாள் முழுக்கம் நீங்கள் அப்படியே ஒரு எதையுமே எடுத்த காரியத்தை முடிக்க முடியாது, விட்டகுறை தொட்டகுறையாக அப்படியே அங்கங்கே இதில் பாதி அதில் பாதி அப்படி பாதி இப்படி பாதி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் வண்டி. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எதையும் அரைகுறையாக செய்கின்ற, முடிக்க முடியாமல் போகின்ற நாள். அதற்கு காரணம் உங்களுடைய மனக்குழப்பமும் வீண் அலைச்சலும் தான். ஆக திட்டமிட்டு இன்றைய தினம் எதிலும் செயல்பாடுகள் செய்ய வேண்டும். பெரிதாக பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சிடாதீங்க. மிருகசீரிடம். மிதுனம், ரிஷபம் ரெண்டில் இருக்கிற மிருகசீரிடத்துக்கும் பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற நாள், வருமானங்கள் கிடைக்கின்ற நாள், வெளிநாட்டு முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நாள், சொந்த ஊரை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நல்ல வருமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள்னு சகலத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாகவே அமைகின்றது. திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் குடும்ப சுப விரயங்கள் நடைபெறுகின்ற நாள். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும், அதுக்காக இன்றைய தினம் சுப விரயங்களை ஏற்படுத்தும். அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக மிக ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது. ஏற்கனவே வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. புனர்பூசம். மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். குடும்ப ரீதியான விரயங்களை, குடும்ப செலவுகள் கட்டுக்கடங்காமல் போக, அதனால் தேவையில்லாத செலவினங்களை எல்லாம் அதிகப்படுத்தி கொள்ளுவது மாதிரியான
ஒரு நாளாகவே இந்த நாள் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அதனால் கூடுமானம் வரையிலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் மருத்துவ தொந்தரவுகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கும், பார்த்திருக்க வேண்டியது அவசியம். பூசம், கடகராசியை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள், தொட்ட காரியம் வெற்றி அடைகின்ற நாள், பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள், ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள், சகலத்திலும் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்து நிற்கின்ற ஒரு இயல்பான ஏற்றத்தை தருகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ஆயில்யம், ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமான ஓட்டம், தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த நான் அப்படிங்கிற எண்ணம் தூக்குறதுனால அனைவரு இடத்திலும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் பொருளாதார ரீதியாக உயர்ந்து பெயர் புகழ் ரீதியாக மட்டம் தட்டப்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் இருப்பதனால் எந்த உயரத்திற்கு சென்றாலும் தலைகணம் ஏறாமல் இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பின்பற்றிக்கிட வேண்டியது அவசியம். இயல்பாக பழகுங்கள், இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை மதிக்க மாட்டாங்க இன்றைக்கி. அந்த மாதிரியான ஒரு நாளாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இது அமைகின்றது. சிம்மம், சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள், வெளியூர் பயணங்கள் செய்கின்ற நாள், வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்து வெற்றி பெறுகின்ற நாள். இந்த மாதிரியான அமைப்புகளில் தொழில் உத்தியோகம் சார்ந்து வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வழங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. பூரம், பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 ஏற்றம் மிகுந்த ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட முடியாது. உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் அலைச்சல் 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 இப்படி தான். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல்கள் தான் அதிகரிக்கக்கூடிய நாள். ஆனால் மக நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் ஓரளவு வந்துடும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உங்களுக்கு எல்லாமே வரும், ஆனால் எதையும் தக்க வைக்க முடியாது. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற வருமானங்களை தக்க வைக்கின்ற நாள் இந்த நாள் இல்லை. உத்தியோகத்தில் மனக்குழப்பத்தால் செயல்பட்டு உயரதிகாரியிடம் திட்டு வாங்கிறது மாதிரியான நாள் ஆக கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அவசியம். உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து அப்படி ஒன்றும் பெரிதாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உறுதியாக கிடையாது, அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் சில விஷயங்களில் நன்மைகளை தந்தே தீரும். அது எந்தெந்த விஷயம்? தொலைதூர பயணங்கள் செய்வது, உத்தியோக மாற்றங்கள் செய்கிறது, தகப்பனார்கிட்ட உதவி கேட்கறது, இதிலெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை தந்தே தீரும். உயர்கல்வியில் இருந்த அந்த பின்னடைவான விஷயங்கள்லாம் இன்றைக்கி அப்படியே குறைஞ்சி போயிடும். அது இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படியே கிளியராகி வந்துடுவீங்க, பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைச்சிடும். தாராளமாக இந்த நாளினை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க, அது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஹஸ்தம், ஹஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அலைச்சல் அலைச்சல் அலைச்சல், தொழில் ரீதியாக பெரிய முதலீடு பண்ணிட்டா விரயம்தான். ஆக பெரிய அளவு அகலக்கால் தொழிலில் வைக்காதீங்க, உடல் நிலையிலையும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியம் எதுவானாலும் அது ஒரு நிதானமான பின்னடைவு தான் அடையுமே தவிர பெருசாக முன்னேற்றம் இல்லை. அப்போ கூடுமான வரையிலும் புதிய முக்கிய செயல்களை தொழில் பொருளாதார ரீதியாக அகலக்கால் இன்றைக்கி வைக்கக்கூடாது, அதில் கவனமாக இருந்துக்கணும், சரிங்களா? சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும். ஆலய வழிபாடுகள் செய்கிறதுக்கு சிறப்பான நாள். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகளை குறைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சகலத்திலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக அமைகின்றது. திருமண அமைப்புகள் கூட கைகூடி வரும், முயற்சிக்க சொல்லுங்கள், சரிங்களா? அதனை அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் திடீர் வேலை வாய்ப்புகள் அல்லது வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு வருமான ஓட்டம் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகளும் குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை தன்மைக்கு உடையவர்களாக நீங்கள் பிறருக்கு நடந்துக்குவீங்க. அதனால் உங்களுக்கு சில சன்மானங்களோ நற்பெயர்களோ கிடைக்கிறதுக்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு, பயன்படுத்திக்கிடுங்க, சரிங்களா? விசாகம், துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் செலவுகளையும் தொழில் சார்ந்து சின்ன சின்ன நஷ்டங்களையும் ஏற்படுத்துறது மாதிரியான நாள். ஆக அவசரப்பட்டு எந்த நிலையிலும் பெரிய முதலீடுகள் எதையும் தொழிலில் போட்டுறாதீங்க. இன்றைக்கி தொழிலில் முதலீடுகள் போட்டிங்கன்னா அப்படியே லாக்காகி நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு எதுவும் பொருளாதார ரீதியான முடிவுகள் எடுக்கிறதோ முதலீடுகள் பண்ணுறதோ நிறுத்தணும். உடல்நிலையிலையும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நன்மைக்கான அமைப்பு இங்கே இல்லை, சரிங்களா? விருச்சகம்,
விருச்சிகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண அமைப்பு கைகூடி வரும். தகப்பனார் வழியிலிருந்து சில நல்ல செய்தி வரும். இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பிரபல்யத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. தொழில் ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறைகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இன்றைக்கே கணவன் மனைவிக்கு தான் ஒரு ஈகோ பிரச்சனை, அது பண்ணுறதா இதை பண்ணுறதா இப்படி அப்படி இல்லையா, 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி குழப்பி ஏதாவது பொருளாதார ரீதியாக நஷ்டம் பண்ணிடுவீங்க. இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு வேலை இல்லாத வேலைக்கு இழுத்து போட்டுட்டு எதையாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆக பொருளாதார ரீதியாக கவனமாக இருந்துக்கணும். கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கணும். இந்த 2த்தையும் கேட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பின்பற்ற வேண்டியது அவசியம். தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிறப்பு மிகுந்த நாள் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பண ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் நீடிக்கும், ஆனால் குறைஞ்சு நீடிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கடுமையான மன அழுத்தங்கள் நீடிக்கும், ஆனால் அளவு குறைஞ்சு நீடிக்கும். அந்த மாதிரி பிரச்சனையின் வீரியத்தை மட்டும் குறைக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க, சரிங்களா? அதனை அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து ஒரு பெரிய யோக நாளாக அமைகின்றது. அந்த தொழில் பொருளாதாரம் உத்தியோகம் சார்ந்து ஓரளவு நல்ல நகர்வினை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவே அமைகின்றது. பெரிய அளவில் கடன் வாங்கி மட்டும் எதையும் பண்ணாதீங்க. கடன் வாங்கினா கடன் நீடிச்சிடும், அதை மட்டும் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு அவசியம். ஆனால் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையெல்லாம் பெருசாக தொந்தரவு பண்ணாது, வருமான ஓட்டம்லாம் இருக்கும், ஆனால் எதையுமே கையில் சேமிக்க முடியாது. அதான் டிஃப்ரென்ஸ், சரிங்களா? உத்திராடம், தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறைவது, ஆரோக்கிய அமைப்புகள் மேம்படுவது, புத்திரபாக்கியம் சார்ந்த நற்செய்தி கிடைப்பதுன்னு உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் வந்து யோக நாளாக அமைகின்றது. திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும், குழந்தைகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், மனம் வந்து தேவையில்லாத ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஆலய தரிசனங்கள் செய்ததுக்கு பிறகு எந்த முடிவையும் எடுக்கிறது தான் மேன்மை அப்படிங்கிறத திருவோண நட்சத்திரக்காரங்க மனசில் வச்சுக்கிடணும். அவிட்டம், மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆடைகள் வாங்குறதுக்கு மிக மிக சிறப்பான நாள், புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு மிக மிக சிறப்பான நாள், கல்வியில் ஏற்றம் பெறுவதற்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்து ஒரு சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை வாங்கணும் அந்த பொருளை வாங்கணும் கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஐடியா வச்சுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி வாங்கி தள்ளிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நாளாகவே இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல சதய நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் திடீர் இடமாற்றங்கள், திடீர் தேவையில்லாத இழப்புகள், சின்ன சின்னதான ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரும். ஆனால் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள், வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய நாள், இதற்கெல்லாம் நீங்கள் முயற்சிக்கலாம். படிப்பில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக அப்படியே விலகக்கூடிய நாளாக சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் அமைகின்றது. புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படும், பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் சொல்லிட முடியாது. இருந்தாலும் சில இடங்கள் உங்களுக்கு நன்மைகளை தந்தே தீரும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. அதில் ஒன்று தான் பொருளாதார நிலைமை. ஆனால் எதையும் சேமிக்க முடியாது, வரவு செலவாக போயிடும். அதை மட்டும் பார்த்து இருந்துக்கணும். உடல்நிலையில் கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, உத்திரட்டாதி, மீனம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொலைதூர பயணங்கள், நீண்ட நாளாக வேண்டுதல்லாம் வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, இந்த கோயில் போயிட்டு வந்துடணும், அங்கே போயிட்டு வந்துடணும், அந்த வேண்டுதல்கள்லாம் இன்றைக்கி நிறைவேற்றுறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். ஆடம்பரமான பொருட்சேர்க்கைகள் அல்லது ஆடை சேர்க்கைகள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டு, சரிங்களா? அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் வீண் அலைச்சல், எதை தொட்டாலும் அலைச்சல்களை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு அலைச்சல் நிறைந்த நாளாக இதனால் அமைகின்றது. ஒரு சிலருக்கு இடைமாற்றம், மனை மாற்றம், விற்க வேண்டிய பொருளை ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நிலத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அதை விற்கிறதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி நாய்படாத பாட்டுன்னு அலைவீங்க. அது மாதிரியான அலைச்சல்களுக்கு பிறகு தான் எந்த ஒரு நற்செயலும் இன்றைய தினம் கிடைக்கும். ஆனால் நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து உதவிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல தகவல்கள் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.